Hi everyone, welcome to Aruna RE Designers. Last வீடியோவில் ட்ரேசிங் ஃபெதர் மேக்கிங் பாடி மேக்கிங் ஆஃப் பீகாக் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒர்க் பண்ண பேச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எப்படி வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிக் பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 32 ஃபெதர்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன்ல, அந்த மேக் பண்ண அந்த ஃபெதர்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு இன்னொரு லேயர் ஆஃப் கிளாத்தை வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா தனித்தனியாக இப்போ கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாடி பார்ட்டை வந்துட்டு 2 பாடி பார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 பாடி பார்ட்டையும் எடுத்ததை வந்து சேர்க்க போகிறோம். நார்மல் மிஷின் த்ரெட்டை வச்சு தான் பண்ணுறேன். நம்ம நார்மல் நீடை வச்சு நார்மல் நீடல் வச்சு தான் பண்ணுறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றப்ப வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்காம ஒரு பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு பஞ்சு இல்லைன்னா வெட்டு துணி ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பாடி பார்ட் வந்து குண்டாக தெரியும். அதனால அழகாக இருக்கும். பீகாக் 5D பீகாக்கு இதுதான் அழகு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அங்கே அது உள்ளே வந்து கிளாத் ஏதாவது கொடுங்க, இல்லைன்னா பஞ்சு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பஞ்சு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதையும் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பட்டுப்பாவடை இது வந்து ஒரு பட்டுப்பாவடையில் 5D பீகாக் போட போகிறோம். ஸோ பட்டுப்பாவடை சட்டையில் வந்து சென்டர் எப்பயும் மார்க் பண்ணுவோம்ல, அந்த மார்க்கில் வந்து பீகாக்கையும் வச்சுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு எங்கே வந்து பீகாக் பாடி வரணும், எங்கே வந்து ஃபெதர்ஸ் வந்து வரணும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ ஃபெதர் பாடி தான் ரொம்ப முக்கியம். ஃபெதர் கூட மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ பாடியை வந்து கன்ஃபார்மாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சுன்னா ஃபெதருக்கும் மார்க் பண்ணி கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பீகாக் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ வீடியோவில் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். க்ளீனாக பாடியை வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பாடியை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இதுவும் நார்மல் நீடல் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் ஊசி, நார்மலான மிஷின் த்ரெட். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ வந்து கவனமாக ஒரு தடவை ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சஸ் போடலாம். நல்லாயிருக்கும். இப்போ பாடி வந்து பீகாக்கோட பாடியை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம அவுட்டர் லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ அவுட்டர் லேயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 லேயர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 3rd லேயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி நார்மல் நீடல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச்சஸ் வந்து நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மெயின் கிளாத்தோட நல்லா வந்து பைண்ட் ஆகிருக்கும். நல்லா வந்து ஒரு 5-6 ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபெதருக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லேயரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லேயரையும் வந்துட்டு நம்ம அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுறோம். ஒரு ஃபெதருக்கும் ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து அந்த செகண்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3rd லேயர்லேயும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுறோம். ஏதாவது வேணும்னா மிஸ்மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபெதர்ஸை வந்து ஏதாவது எங்கேயாவது வந்துட்டு கேப் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஃபெதர்ஸ்குள்ளேயே சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேப் தெரியாத மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுறோம். அவ்வளோதான், 5D பீகாக் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி RE டிசைன்ஸ் வந்து உங்களோட ப்ளவுஸில் பாவாடை சட்டையில் போடணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிக்காக கஸ்டமைஸ்டாக உங்களோட பட்ஜெட்டில் RE டிசைன்ஸ் பண்ணி தருவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.